அனைவருக்கும் சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷல் சுஜா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கொத்து பரோட்டா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடையில் நம்ம எண்ணெய் போட்டுட்டு நான் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறமா நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ஒரு தக்காளியும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இது 2 மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். சரிங்களா? சீக்கிரமாக வதங்கிறதுக்காண்டி நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். அதாவது இது எல்லாமே சுருண்டு வரணும், இந்த தக்காளிலாம் சுருண்டு வரணும் நல்லா. அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே இதை வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் ஒரு சைடு ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் பெப்பரும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த நான் ஃபஸ்ட்டு முட்டை போட்டுட்டேன், இப்போ பெப்பரும் போட்டேன். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். நல்லா பிடிச்சிடக்கூடாது, சட்டியில் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி லைட்டாக ஓரமாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிளறி விட்டதுக்கப்புறமா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் தக்காளியும் அப்புறமா இந்த முட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ கிளறிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ரெண்டையும் கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா குருமா. ஆல்ரெடி நம்ம குருமா ஏதாவது மிஞ்சி இருந்தது அப்படின்னா அந்த குருமாவை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நார்மலாக நீங்கள் கொத்து புரோட்டா செய்கிறேன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. இதில் நான் ஏன் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, குருமாலையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம போட்டிருப்போம். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த குருமாவை தூக்கி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குருமாவோட சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த முட்டை ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா கிண்டிக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லாமே எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவியாட்டம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஒரு முட்டை நம்ம போட்டுற போகிறோம். அதை லைட்டாக கிண்டி விடணும். அங்கங்கே முட்டையாக பபிள்ஸாக தெரியணும் அந்த முட்டை. அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு அந்த முட்டை வேகிற அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை கிண்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், முட்டை இருக்குது. இது முட்டை வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நம்ம கொஞ்சம், ஏன்னா இப்போ 2 முட்டை போட்டாச்சு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு போட்ட முட்டைக்கு ஆல்ரெடி பெப்பர் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக வேணுங்கிறதுனால நம்ம இதுக்கும் பெப்பர் போட்டாச்சு. நல்லா இங்கே பாருங்கள், இப்போ கிண்டி விட்டு இப்போ அந்த முட்டையும் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பரோட்டா. நான் கிரைண்ட்லாம் பண்ணலைங்க, ஜஸ்ட்டு பிச்சு தான் போட்டிருக்கேன். பிச்சு போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பீசஸ்லேயுமே போயிட்டு அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்துட்டு ஒவ்வொரு பீஸ்லையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மிஞ்சி போன குருமாவில் நம்ம டேஸ்டியான கொத்து புரோட்டா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.